நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பண்ணையில் வந்து ரொம்ப நாளாக நாய் வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷமாக இருக்கும் நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருந்தேன். நம்ம வந்து ஒரு நாட்டு நாய் வளர்க்கணும், ராஜபாளையம் வளர்க்கணும், சிப்பிப்பாறை வளர்க்கணும், கன்னி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதை போய் தேடி பார்த்து அது விலை என்னன்னு பார்த்தா எல்லாமே பார்த்தோன்னா 10,000க்கு மேலே சொல்கிறாங்க. என்னோடய வசதிக்கு அதை வாங்க முடியல. சரி, நம்ம நாட்டு நாயை வளர்க்கலாம் சொல்லிட்டு இந்த கொரோனாவுக்கு முன்னே, அதாவது 1 வருஷம் இருக்கும், கொரோனா ஸ்டார்டிங்கில், அதாவது ஒரு 10 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னே ஒரு நாய் எடுத்து வந்து வளர்த்தேன். அது நம்மக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வெளியே போயிருந்தப்போ பண்ணையை திறந்துட்டு போயிட்டேன். அப்போ ரோட்டில் யாரோ வந்திருக்காங்க, அவங்க கூட அந்த நாய் ஓடி போயிடுச்சு. அவங்க அதை கொண்டு போய் வச்சுட்டு என்கிட்ட காட்டாமே ஒரு 3 மாதம் அவங்க வீட்டிலே வளர்த்தாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு நான் அவங்க வீட்டு வழியாக போகும்போது அந்த நாய் என்னை பார்த்ததும் சத்தம் போட்டுச்சு. நான் என்னடா சொல்லிட்டு நிறுத்தி பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அது நம்ம பண்ணையோட வச்சு வளர்த்த நாய் தான் அது. அந்த நாய் போயிடுச்சு. திருப்பி நான் சரி எனக்கு கூட்டு வர மனசு இல்லை. சரி, அவங்க வளர்த்துட்டாங்க 3 மாதமா, அல்லது அவங்ககிட்டே இருக்க சொல்லிட்டு நான் அதை அவங்ககிட்டே விட்டுட்டேன். இப்போ நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த நாய் பார்த்தீங்கன்னா, எந்திரா இவனை பார்த்தேன். இவனை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இன்றைக்கி மதியம் தான் இவனை கொண்டு வந்ததில் சாரு நல்லா சாப்பிட்டு தூங்குறாரு. இங்கே ரொம்ப மழை பெய்யுது, அவரை குளிப்பாட்ட முடியல. சரி, அவர் மேலே ஃபுல்லாக கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு பயங்கரமாக குளிருது. சரி, அவரை குளிப்பாட்டினோம்னா அவருக்கு குளிர் அதிகமாக சொல்லிட்டு நான் அவரை விட்டு வச்சுருக்கேன். வந்திருந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு. எந்திரிக்க விளையாட மாட்டுறாரு, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. எந்திரி. இவனுக்கு இன்னும் பேர் வைக்கல, என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பேர் வைக்கலான்னு தெரியல. எழுந்துடுறா. ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான். நான் பேசணும்னு கேட்கவே மாட்டான். எழுந்துரு பாருங்கள், எவ்வளோ விளாட்றான் பாருங்கள். கடிக்க மாட்டான், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். நான் பேசணும்னாலும் கேட்டுக்கிறான், நம்ம கூடவே வரான். எந்திரி வா, உன்னை பார்க்கணுமா எல்லோரும்? எந்திரி வா, உன்னை காட்டுறவா வா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உள்ள அறிமுகப்படுத்துகிறேன். எழுந்துடுறா. எந்திரிச்சு வா. நீ எந்திரி, கையெல்லாம் கொடுத்தாலும் எந்திரி வா. சரி வா. உன்னை நேரம் பார்க்கணும், எந்திரிடா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்திரிக்கவும் மாட்டான், ரொம்ப அட்டகாசம் பண்ணுறான். நானும் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டல, அப்புறம் நாங்கள் காட்டுறேன். நல்லா சாப்பிட்டல, அப்புறம் எந்திரிச்சு வா. வாடா, எந்திரிச்சு வாடா. வா. எந்திரிச்சு வா. வாடா. வா. எந்த வா. இவனுக்குன்னா எந்த ஒரு பேரும் வைக்கல. என்ன ஒரு 2 மாத குட்டியாக இருப்பான்னு நினைக்கிறேன். 2 மாத குட்டியாக தான் இருப்பான். என் ஃப்ரெண்டும் அதான் சொன்னான், ஒரு 2 மாத குட்டியாக இருக்கும்டா, எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும், நீ ரொம்ப நாளாக நாய் கேட்டிருந்தியே அப்படின்னு சொன்னான். நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு நல்ல பேரை யார் சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க சொல்கிற பேரை இதுக்கு நான் வச்சிடுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.